ஹாய் ஆல். உலகுக்கே இந்த சீக்ரெட் அப்படின்ற புக்கை, லா ஆஃப் அட்ராக்ஷனை பெரும்பாலும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த சீக்ரெட் புக்குங்க. அதை எழுதினவங்க நமக்கு தெரியும், ரோண்டா பைரன். அதை டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாகவும் எடுத்து பயங்கரமான ஒரு சேல்ஸ்க்கு உள்ளாகி இப்போது அவங்க $100 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை குவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க மிகப்பெரிய ஒரு கஷ்ட சூழ்நிலையில், பயங்கரமான கடனில், குடும்ப வறுமை எல்லாமே சூழ்ந்து வாழ்க்கையின் நுனியில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த புக்கை எப்படி அவங்க படைச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் அவங்க என்னெல்லாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வேணும், பர்சனல் கவுன்சிலிங், பர்சனல் கோச்சிங் வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ரோண்டா பைரன் இவங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு டெலிவிஷனில் ஒரு ரைட்டராக இருக்கவங்க. ரொம்ப வறுமையின் இதில் தான் 2004 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்க ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்கும்பொழுது அவங்க பொண்ணு திடீர்னு ஒரு புக்கு கொடுக்குறாங்க, த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படின்னு சொல்லி வேலஸ் அப்படின்ற எழுதியிருக்காரு. 1900லேயே எழுதியிருக்காரு. அந்த புக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கு, பட் பீப்புள் கிட்ட போய் அது சேரல பெருசாக. ஸோ இந்த புக்கு இப்போது ரோண்டா பைரன் கிட்ட வருது 2004. அதை படிக்கிறாங்க. அதை படிக்கும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன, நம் எண்ணங்கள் மூலயமா பணத்தை ஈர்க்க முடியுமா, அதுவும் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கிலையா, இது எப்படி அப்படின்னு அவங்க கேட்காம அதுக்குள்ளேயே மூழ்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு பிடிச்ச கதைகளில் ரொம்ப ஈடுபாடோட அதுலேயே வாழ்வோம் தெரியுமா. சில புக்கு, ராஜா ஸ்டோரிலாம் நான்லாம் அப்படி தான். ஒரு ராஜா புக்கு, ஏதாவது கதை, பொன்னியின் செல்வன்னா அது உள்ளேயே நம்ம டீப்பராக போயிடுவோம், அது உள்ளேயே வாழ்வேன். சாப்பாடு தண்ணி இல்லாமல் அதுலேயே நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஈடுபாடோட உணர்வுபூர்வமாக படிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயே அவங்க கனவு காண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் இப்போ இருக்க சூழ்நிலையை மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அவங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, முதல்ல எனக்கு என்ன வேணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் வேணும். பணம்ன்றது ஜென்ரலாக சொல்லக்கூடாது, எவ்வளோ பணம் வேணும், எப்படி வேணும் அப்படின்றது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தான் நமக்கு அந்த இன்டென்ஷன் கிளியராக இருக்கும், இந்த யூனிவர்ஸ்க்கு அந்த சிக்னல் போகும். அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா ஜென்ரலாக அது பெருசாக அந்த இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியாதுங்க. அதனால் பணம் எவ்வளோ வேணும், எதற்காக வேணும்ன்ற இன்டென்ஷன் கிளியராக இருக்கணும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ன்றது முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் அந்த உணர்வு நிலை உடம்புலேருந்து வராமல் நம்மளால் பெருசாக அந்த அதிர்வலையை கொடுக்க முடியாது. அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட்டு சான்ஸே இது தானே. நம்ம ரொம்ப டீப்பராக நம்பினா கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஏன் நான் நம்ப மறுக்கணும்? அது ஏன் என் சான்ஸை நானே மிஸ் பண்ணணும்? ஏன் தேவையில்லாமல் நான் கவலைப்படணும்? ஏன் தேவையில்லாமல் நான் சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டீப்பராக எமோஷ்னலாக அவங்க வந்து அதை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபீலிங்கோட அதை வந்து டிசைர்ஸை எழுத ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு, இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அதாவது அவங்க விஷுவலைஸ் பண்ணுறது என்னென்னா, அவங்களுடைய அந்த ஒரு புக்கோ, அவங்க பப்ளிஷிங் புக்கோ எல்லா மக்கள்கிட்டையும் போகிற மாதிரியும் அவங்களுக்கு மில்லியன் கணக்கான டாலர்ஸ் வர மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவாங்களாம். டெய்லியும் காலையிலும் நைட்டும் 5-10 நிமிஷம் இதை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ப்ளஸ் கிராட்டிடியூட், அவங்க எல்லா விஷயத்தையும் கிராட்டிடியூடோட அணுகுவாங்களாம். அந்த புக்கில் அப்படி தான் குறிப்பிட்டிருந்தது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு இருங்க, உங்கள் உணர்வுகள் உங்களுடைய அதிர்வலைகளை இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்தையும் வந்து குறையை பார்க்காம அந்த நன்றி உணர்வோடு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி பில்லை சந்தோஷமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பணம் இல்லையே அப்படின்ற மனநிலைமை இல்லாமல் அவங்க பணம் கிடைச்சா எப்படி வாழ்வாங்களோ அந்த ஒரு மனநிலைமையிலேயே அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது அப்புறம் ஆக்ஷன் எடுக்காமல் அப்படியே விட்டால் எப்படி வரும்? பிரபஞ்சம் எப்படி நமக்கு கொடுக்கும்? ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிஸில் யாரெல்லாம் இதெல்லாம் பேசுகிறாங்க இந்த கான்செப்ட்லன்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய அவங்களுடைய அட்ரஸ்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா டெலிவிஷனில் அவங்க ரைட்டராக இருக்காங்க, அதனால் அவங்க அந்த வேலையை செய்ய முடிஞ்சுது. ஸோ அந்த அட்ரஸ்லாம் எடுத்து காண்டாக்ட் பண்ணி எல்லாரையும் ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த சயின்டிஸ்ட்டு, அந்த ரிசர்ச்சர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த அவங்க எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் பேச வைக்கிறாங்க. அந்த சயின்ஸ் ஆஃப் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம எண்ணங்கள் உண்மையாக ரியாலிட்டியில் கொண்டு வர முடியுன்ற மாதிரி விஷயங்களை அவங்க பேச வைக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு இதில் வெப்சைட்டில் பண்ணுறாங்க, அது நல்ல ரீச் கொடுக்குது. அப்புறம் அடுத்து அப்படி பயங்கரமாக ரீச் ஆகுது. அப்புறம் அவங்க புக்கு எழுதுகிறாங்க, சீக்ரெட் அப்படின்ற புக் வேர்ல்டு லெவலில் செம்ம ஃபேமஸ். அவ்வளோ $1 மில்லியன் வந்து அந்த புக்கு மூலயமா சேல்ஸ் ஆகிருக்கு.
அதுக்கப்புறம் காப்பிரைட்ஸ் வாங்குறாங்க, எல்லா உரிமமும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் த மேஜிக் அப்படின்ற புக் எழுதுகிறாங்க, பவர் அப்படின்ற புக் எழுதுகிறாங்க. இப்படி எல்லாம் எழுதிக்கிட்டே வராங்க. அவங்களுடைய உரிமம் அதன் மூலயமாக அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நிறைய $1 மில்லியன். இப்போ அவங்களுக்கு $100 மில்லியன். இதெல்லாம் அப்படியே நான் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிட்டேன்ல, கேட்க நல்லா இருக்குல்ல கதை மாதிரி. ஆனால் அவங்க அதை கோத்ரூ பண்ணுறாங்கல்ல, அது ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிஸ்டன்சி மெயினாக ரொம்ப நிதானமாக டெய்லியும் கன்சிஸ்டன்ஸாக நான் ஃபாலோ பண்ணும். இன்னொன்று, சந்தேகமே படக்கூடாது. நமக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு விஷயமே என்னென்னா சந்தேகம். 10 நாள், 15 நாள், 2 மாதம், 1 மாதம், 3 மாதம்னா கூட 90 நாள் ஆயிடுச்சிங்க சொன்ன மாதிரி, ஒன்றுமே நடக்கலை. அங்கே ஆக்சுவலி தான் இப்போ தான் முளை விட்டு மேலே வந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளே நமக்கு டவுட் வந்துடும். அப்போ போட்ட விதையை நோண்டி பார்க்குற மாதிரி தான் நோண்டி பார்ப்போம். நான் இதை நினச்சேங்க, அதை நினச்சேங்கன்னு சொல்லி டவுட் ஆகி நம்ம வைப்ரேஷனை கேன்சல் பண்ணி விட்டுரும். அவங்க எதுவுமே அது மாதிரிலாம் பண்ணல. அவங்க அதுவாகவே வாழ்ந்தாங்க. $1 மில்லியன் கிடைச்ச மாதிரியும், உலகம் அவங்கள புகழற மாதிரியும், அவங்க புக்கு நிறைய சேல்ஸ் ஆகிற மாதிரி, அவங்க பணத்திலே குவியிற மாதிரி இப்படி தான் விஷுவலைஸ் பண்ணிட்டே வந்தாங்க. எந்த சந்தேகமும் இல்லை அவங்களுக்கு, இது நடக்குமா நடக்காதுன்னு எந்த டவுட்டுமே இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அது உண்மையாக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க பாருங்கள், அது மிக முக்கியம். இப்போ நம்ம கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நான் என்ன செய்யலாம், ஒரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இன்றைக்கி இந்த விஷயம் செய்யணும், நாளைக்கு இந்த விஷயம் செய்யணும். அந்த கோல் நோக்கி என்னெல்லாம் செய்யணுமோ அந்த ஆக்ஷன்ஸை அவங்க செஞ்சுக்கிட்டே வராங்க. அதுக்கு இந்த பிரபஞ்சம் செவி கொடுத்து இந்த அவன் வெற்றி அப்படின்னு அபரிவிதமாக அள்ளி கொடுத்துருக்குங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை விட வேறு என்ன உண்மை சம்பவம் நமக்கு வேணும்? ஸோ இது அவங்களுக்கு நடந்தது லக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அவங்க தாட்ஸை மாற்றினாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டவங்க தான் தாட்ஸை மாற்றினாங்க, அவங்க லைஃபே மாறி இருக்கு. இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய தாட்ஸ் மாறும்பொழுது உங்கள் எண்ணங்கள், உங்கள் அதிர்வலைகளை நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணி சந்தேகமே இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிங்க, ஃபீலிங்கோட, எமோஷனோட, கிராட்டிடியூடோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் லைஃப்பும் பணக்கார வாழ்க்கையை வாழ நீங்கள் தகுதியானவரே அப்படின்ற அளவுக்கு மாறும். நம்பினால் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து எதிர்பார்க்குறீங்க, என்னவா ஆகணும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வேணும், தட் இஸ் 4 to 5 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளாஸ் வேணும், இல்லை மணி அட்ராக்ஷன், ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்சனல் கவுன்சிலிங், பர்சனல் கோச்சிங் எல்லாமே இருக்குது. மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய சக்ஸஸ் நம்ம கிளாஸ் மூலமா கிடச்சிருக்கு. நீங்கள் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.